20 வருஷம் கழிச்சு இதே லைஃப் ஸ்டைலை தான் நான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிட்டோம்னாக்கா என்னோட 30,000ன்றது 2 லட்ச ரூபா ஆகிடும். ஸோ அன்னைக்கு எனக்கு 2 லட்ச ரூபா வேணும் என்னோடய லைஃப் ஸ்டைலுக்கு. அப்போ 2 லட்சம்னா வருஷத்துக்கு 24 லட்சம். 24 லட்சம்னாக்கா எங்கிட்ட எவ்வளோ இருக்கணும்? ஒரு எஃப்டி போடுறேன்னு வச்சுக்கோங்க, 2 கோடி ரூபா. 2 கோடி ரூபாய்க்கு 7%னா 14 லட்சம் தான். அப்போ 3 கோடி ரூபா. 3 கோடி ரூபா இருந்ததுன்னா 7%னாக்கா 21 லட்சம். ஸோ 21 லட்சம்னாக்கா எனக்கு மாதம் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் வரும். இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் என்னவோ அதே லைஃப் ஸ்டைலை நான் ரிட்டையர் ஆகும்போது இருக்கணும்னா என் கையில் 3 கோடி ரூபா இருக்கணும். ஸோ இது இப்போது ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் தாட். என் சம்பளம் 50,000, நான் அதில் ஒரு 10,000 ரூபா நான் சேவ் பண்ணுறேன்னு வச்சுப்போம் மாதம். ஸோ இப்போ தான் கொஞ்சம் 10,000 ரூபாய்க்கு 12% எனக்கு வரா மாதிரி அடுத்த 20 வருஷத்துக்கு நான் சேவ் பண்ணணும். அதுலேயும் நான் ஸ்டெப் அப்பும் பண்ணணும். பண்ணால் நான் 3 கோடியில் நிற்பேன். ஸோ உங்களுடைய கேள்வி 50,000 வச்சு என்னோடய ரிட்டையர்மெண்ட்டை நான் அச்சீவ் பண்ண முடியுமா? இன்றைக்கி எனக்கு 50,000 ரூபா சம்பளம் பண்ண முடியும், 3 கோடி ரூபா தேவைப்படும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன லைஃப் ஸ்டைல் வச்சுட்டு இருக்கீங்களோ 30,000ல் உங்கள் குடும்பத்தை நடத்துகிறீங்க, இன்றைக்கி அதே லைஃப் ஸ்டைலில் தான் அன்றைக்கி முடிப்பீங்க. லைஃப் ஸ்டைல் ஏறாது.